ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ நோ ரொம்ப வெரி லாங் கேப், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக நிறைய டேக் அப் மூமெண்ட்ஸ், லைக் ஜேகேவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரியான மூமெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய மூமெண்ட்ஸ் பார்த்தேன். ஐ ஹோப் நீங்களும் அதை பார்த்து ரொம்ப ப்ளஷியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் மாஃபியாவோட அந்த பாட்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து அனதர் சேனல். அந்த சேனலோட நேம் வந்து பாஸ்டல் லெகசி. இதுக்கு சைட்லேயே கீழேயே இருக்கும். அந்த சேனலை நான் வந்து கொலாச் பண்ணி வைக்கிறேன் கொலாபில். ஸோ கண்டிப்பாக போயிட்டு அந்த சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறோம், எப்போ வீடியோ போடுவீங்க அப்படிலாம் கேட்டிங்க. அண்ட் பாஸ்டல் லெகசி சேனலில் போட்டதுக்குமே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குக்கா இப்போ தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. இன்னும் எனக்கு புரியுது. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பி. நீங்கள் கொடுக்குற அந்த ஃபீட்பேக் இன்ஸ்டாகிராமில் கேட்கும் போதே ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இனிமேல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் எந்த சேனலில் வரும்னு தான் என்னால் சொல்ல முடியல. நான் ஆல்ரெடி ஏன் இந்த சேனலில் அந்தளவு போடுறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேடா, இவ்வளோ பேசிட்டோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அஸ் யூஷுவல் டேக்கு கூட ரியல் மூமெண்ட்ஸ் தான். மாஃபியா கண்டென்ட் அப்புறமா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் அன் இமேஜினரி ஸ்டோரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. முக்கியமாக நீங்கள் பிஎல் ஃபேன் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை இக்னோர் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் அப்படி இப்படி இருந்துச்சுனாலும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட், பிகாஸ் டுடே இஸ் மை ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ். ஸோ கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தினால உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா தங்க பிள்ளைங்களா, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நானும் எங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணேன். லவ் யூ ஆல். ஓகே, அப்போ எல்லாரும் அப்படியே கான்சர்ட்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த தயாங் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கானோ தெரியல. ஜேகே, இந்த தயாங் பையன் இருக்கானே அப்படியே மயக்கிடுவான். அப்படியே ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கானா. ஃபர்ஸ்ட் எல்லாம் அவன் தான் பின்னாடி அப்படியே சுற்றி வருவான். ஆனால் இப்போல்லாம் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நானும் அவனை பார்த்து அழகாக க்யூட்டாக பார்த்துட்டே இருக்கேன். என்னை அப்படியே அட்ராக்ட் பண்ணுறான், பார்க்க வைக்கிறது மாதிரி அப்படின்னு. தயாங் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவனுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு, இல்லை இங்கே இருந்தால் சரி வராது ஜேகே, சமையலேருந்து அவனுக்கு பின்னாடி போய் சேரை போட்டு உட்கார வேண்டியதுதான் அப்படின்னு அவனோட சேரை எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே தயாவுக்கு பின்னாடி உட்காடுறான். கண்டுக்கிறானா பாரு, மேக்கப்ல அவ்வளோ சார் பிஸியாக இருக்காரு. அப்போ தயாவும் என்ன எலி அம்மா நம்ம பின்னாடி வந்து உட்காருது, ஏன் கேட்க மாட்டான், சும்மாதான் அப்படின்னு சொல்லி அவனை டீஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். அப்படியே கான்சர்ட் எல்லாம் நடக்குது. ஸோ இன்னைக்கான கான்சர்ட்ல தயாம் ஜேகே பார்க்குறான். என்ன பேபி, என் மாமியார் இங்கே வந்திருக்காங்கல்ல, தயாம் இப்போ செம இருக்கியா, ஆர்மிஸ் கிட்ட சொல்லலாம் எங்கள் அம்மா வந்திருக்காங்கன்னு. இரு அதுக்கு முன்னாடி அத்தை முன்னாடியே நம்ம 2 பேரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லி காட்டினதானே அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆவாங்க அப்படின்னு கிடைக்கிற மொமெண்ட்டில் எல்லாத்தையும் ஜேகே பிடிச்ச பக்கத்தில் இழுக்கிறது, அவன் மேலே தோளில் கை போடுறதுன்னு எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். அப்போ பாடிட்டு இருக்கும் போது இடையில ஜேகேவை பார்த்து அந்த கண்ணாலே ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். இப்போ ஜேகேவை ஸ்மைல் பண்ணுறான். இதோ பண்ணிட்டான்ல, இப்படி பண்ணாலே என்னால் அவனுக்கு பக்கத்தில் போகாமல் இருக்கவே முடியல அப்படின்னு ஜேகே பக்கத்தில் போயிட்டு அவன் இடுப்பை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து ஐ டு ஐ கான்டாக்டில் பார்க்குறான். தயம், இப்படி பார்த்தாலே அவ்வளோதான், என்னால் என்னோட ப்ளஷை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்படி பார்க்கும்போது மட்டும் நான் ஏன் இவ்வளோ வெக்கப்படுறேன்னு எனக்கு தெரியல தயம். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. பேபி, வெக்கப்படுறியா என்ன? எனக்கும் அதானே வேணும், நீ வெக்கப்படணும். இப்போல்லாம் நீ நம்மளோட மொமெண்ட்ஸை வெளியில் காட்டுறதுக்கு தயங்க மாட்டேங்கிறன்னு எனக்கும் நல்லா தெரியுது. ஃபஸ்ட்டு நான் தான் தயங்காமல் பண்ணுவேன், ஆனால் நீ கூச்சப்படுவ. ஆனால் இப்போல்லாம் நீயும் பார்த்து சிரிக்கிறல்ல, எனக்கு அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு ஜேகேயோட இடுப்பை பிடிச்சி நல்லா பக்கத்தில் இழுத்துட்டு அதுக்கப்புறமா 2-3 மொமெண்ட் போட்டு அங்கேயே போயிடுறான். ஆர்மிஸ், அவங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லும், என்னோட அம்மாவும் இங்கே கான்சர்ட் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ ஆர்மிஸ் எல்லாருமே அப்படி க்ரேஸ் ஆகி கத்துறாங்க. அப்போ தயாங்களாம் ஸ்மைல் பண்ணுறான். அதானே இன்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கும் பக்கத்தில் வந்து ரொம்ப ஒட்டி உரசிட்டு இருந்தேன் அப்படின்னு ஜேகே உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அதுக்கு பக்கத்தில் தயாங்,
அப்படியே என்னோட தொடையில கை வச்சு நல்லா உரசிட்டு இருக்கான். ஸோ ஜேகேவும் அப்படியே தயங்க பிடிச்ச பக்கத்தில் இழுத்துன்னு 2 பேரும் அப்படியே மேக்னெட் மாதிரி ஒட்டிகிட்டே தான் இருக்காங்க. அப்படியே கான்சர்ட் எண்ட் ஆகுது. அப்போ பேக் ஸ்டேஜ் தயம் அம்மா கால் பண்ணாங்க. ஏன்னா 2 பேரும் இவ்வளோ க்யூட்டாக பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஓ, அத்தைக்கு க்யூட்டாக இருக்காமா? இந்த பாரு, உன்னை கரெக்ட் பண்ண மாதிரி என் மாமியாரையும் நான் கரெக்ட் பண்ணல. டேய், எனக்கு தெரியும். இங்கே பாரு, அது என் அம்மா. அது என்ன, உங்கள் அம்மா வந்தாலும் என் மாமியார் தானே. என் மாமியார் அழகாக கரெக்ட் பண்ணி காட்டலை அப்படின்னு ஜேகே அவங்க அம்மா வச்சு வம்பழுத்துட்டு இருக்கான் தயாங்கும். அப்போ கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு அவங்க 2 பேர் மட்டும் தனியாக டேட் போகிறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிட. அப்போது ஜேகே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சொல்லு, என்ன சொல்லணும்? இல்லை பேபி, நம்மளும் கொஞ்ச நாள் அப்படியே கான்சர்ட்டு ப்ராக்டிஸு சிங்கிங்கு அப்படின்னு பாடிட்டே இருக்கோம். லொச்சக் புச்சக் எதுவுமே நடக்கலையே பேபி. தயம், என்ன மீன் பண்ணுற நீனு? அதான் நமக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. நீ வேற ஒரு மாதிரி லட்டு மாதிரி இருக்கே. லட்டு மாதிரி தான் இருக்கேன், அதுக்கு என்னப்போ? லட்டு மாதிரி இருந்தா லட்டை பார்த்துட்டேவா இருக்க முடியும்? பார்த்துட்டு தான் இருக்க முடியுமானா? ஆமாம், லட்டு அழகா இருந்தா, அது என்ன மாதிரி ஒரு லட்டு அழகா இருந்தா பார்த்துட்டே தானே இருக்கணும். அப்போது சாப்பிட வேணாமா அப்படின்னு கண்ணடிக்கிறான். தயம் வெளியில் கூட்டிகிட்டு வந்து இப்படி என்ன பண்ணுறதே உனக்கு வேலையாக போச்சு. இல்லை பேபி, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தான் ஒன்று பண்ணணும். என்ன, ரெடியாக இருக்கியா? இங்கே பாரு, நாளைக்கு அகெயின் கான்சர்ட் இருக்குது, அதில் ஒழுங்காக டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணலாமே, அதுக்கு முன்னாடி என்னோடவன் உங்ககிட்ட டான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறான். என்ன பண்ணலாமா? தயம், நான் அர்ஜுன் கிட்ட போயிடுவேன். என்ன பொசிட்டிவாக கேட்டிருக்கியா? உன் க்ரஷ்ஷுக்கிட்டே அப்போ பார்த்தாலும் போகிறேங்கிற? உன் ஹஸ்பண்ட் நானே. ஓஹோ, அப்போ ஆர்மிஸ் கிட்ட சொல்லு, நான் தான் உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லு. ஓ கொழுப்பு, இந்த பங்க் பீடி இருக்கானே, அவனை வச்சுக்கிறேன். கொஞ்ச நாள் ஆர்மிஸ் எல்லாரும் அடி மஜா பண்ணுவாங்க பாரு, நம்ம ரிலேஷன்ஷிப்பை இன்ஃபார்ம் பண்ணதும். ஆல்ரெடி இப்போவே மஜால தான் இருக்காங்க. நானும் பார்த்து தயம், சில பேர் அடிச்சுக்கிறாங்க, சில பேர் உண்மை இல்லைங்கிறாங்க, சில பேர் என்னை ஜிம்மினே வச்சு பேசுகிறாங்க, சில பேர் ஷிகா ஜிம்மின் வச்சு பேசுகிறாங்க. ஆனால் நமக்கு தானே தெரியும் நம்ம ரகசியமாக லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு. ரகசியமா? இதோ பாரு, இப்போ கூட அவனாவது ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு தான் இருப்பான். அப்படியே உனக்கு பிடிச்ச நச்சுன்னு கிஸ் அடிக்கணும் போல இருக்கு. தயம், பேசாமல் இருக்கணும். வா, சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம். ஓ, என்னை விட நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கியா? வா வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு அப்படியே போகிறான். அப்படின்னு அப்படியே 2 பேருமே அவங்களுக்கு அலோகேட் பண்ண அந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க, அவங்க ஸ்டே ஆகியிருக்கிறதுக்கு. அப்போது உள்ளே போனதுமே ஜேகேயோட ஜாக்கெட்டை தயாங் பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு இருக்கான். பேபி, ஒரே ஒரு முத்தமாச்சும் கொடு பேபி. வாயோட வாய் வச்சு உறிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? ரொம்ப பிஸியாக இருக்கும் உடம்பு, அது அப்படியே எதுவுமே இல்லாமல் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. தயம், இப்படி பேசும்போதே எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாகுது. அதான் உன் காது சவுகிறத பார்த்தாலே தெரியுது அப்படின்னு அவன் இயர்ரிங்ஸ் போட்டிருப்பான்ல, அதில் கைவிட்டு அப்படியே விளாண்டுட்டு இருக்கான். தயம் நம்ஜுன் வந்துடுவான். ஓ, நம்ம ரேப் மான்ஸ்டரே, அதெல்லாம் நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி தெரியும்ல, அப்பப்போ பர்மிஷன் கேட்டு அங்கே இங்கன்னு கொஞ்சிட்டு தெரியும். வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் உன் கூட விளையாடலாமா? சரி, உனக்கு எத்தனை குழந்தை வேணும்னு? தயம், இப்போ எதுக்கு ஆரம்பிக்கிற? எனக்கு 5பா, உனக்கு எத்தனை வேணும்? தயம், பேசாம இரு அப்படின்னு சொல்ல தயாங் ஜேகே பிடிச்சி அப்படியே கிச்சு மூட்டிட்டு இருக்கான். தயாங், என்ன பண்ற? விடு தயாங். விடணுமா உன்ன அப்படின்னு ஜேகேயோட ஜாக்கெட்லாம் கழட்டிட்டு அப்படியே அவனுக்கு மேலே போயிட்டு நல்லா முத்தமெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இங்க பாருடா பன்னி குட்டி, உன்னோட இந்த போபா ஐஸ் இருக்குல்ல, அது எங்க பார்த்தாலும் தெரியுதா? ஆர்மிஸ் எல்லாரும் அப்படியே போடுறாங்க ரீல்ஸா. என் ஐஸ் போபா ஐஸ் மாதிரி இருக்கா? ஆமா, ஐஸ் போபா ஐஸ் மாதிரி தான் இருக்கு. இந்த அழகான உருட்ட மொழி இருக்கே, அழகா இருக்கு என் தங்கத்துக்கு அப்படின்னு நல்லா கொஞ்சிட்டு இருக்கான். தயம், என்ன? அது நான் ஒரு பைக் வாங்க போறேன்டா. ஐயோ, உங்க அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும், உங்க பையன் பில்லியனர் தான்,
ஆனா எல்லாத்தையும் அப்படியே பைக் வாங்கி அப்படியே இது பண்ணிடுவான்னு. இல்லை, நான் வந்து ரீல்ஸ்லாம் பார்க்குறேன்னா அதில் ஃபுல்லாக அழகா அப்படியே டிரான்சிஷன்லாம் போட்டு நம்மளோட சாங்க்கு தான்டா செம்மையாக பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா அந்த டென்டிஸ்ட்டு, டாக்டரு, நார்மல் பீப்புள் கூட அழகா டிரான்சிஷனை போட்டு அப்படியே பைக் ஓட்டிட்டு போகிறாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ கெத்தாக இருந்துச்சு தெரியுமா. வேணுமா பைக்கு? நான் வாங்கி கொடுக்கட்டா? நான் வாங்கி தரேன்னா நான் தான் வாங்குவேன். ஓ, நீ வாங்கணும்? அப்படியே சும்மாவே ஆர்மிஸ் எல்லாம் ஜங்குக் ஜங்குக் ஜங்குக்னு கத்திட்டு இருக்காங்க. இதுல நீங்க பைக் வர ஸ்டார்ட் பண்றீங்களா? அவ்வளவுதான், ஆர்மிஸ் எல்லாரும் அப்படியே உங்க மேல கிரேஸ் ஆகி அர்த்தம்ப்பா அர்த்தம். ஏன் வருத்தப்படுற? இங்க வா கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு, அது ஆசையா இருக்கு. உனக்கு ஆசைப்படுறதா பேபி. உன் ஆசைக்கெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் எனக்கு கொஞ்சம் பயம், அவ்வளவுதான். இவள் எந்த குட்டியா இருந்தாலும் என் கண்ணுங்க நீ குழந்தைதான், நம்ம ஹோல் மெம்பர்ஸ்க்குமே நீ குழந்தைதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ஜனோட என்ட்ரி. என்ன லவ் பேர்ட்ஸ், இன்னும் லவ்வி டூவியா ஓடிட்டு தான் இருக்கா? வாங்க என் ஆளோட க்ரஷ்ஷு, வந்துட்டீங்களா? இதோ வந்துட்டீங்கல்ல, அவ்வளோதான். நீ அவங்க கிட்ட வந்து அப்படியே ஒட்டிக்குவான். அப்போ ஜேகேவும் அப்படியே தயங்க அடிச்சுட்டு பொசசிவ் ஆகுதா? நாளைக்கு பாரு கான்சர்ட்ல ஆர்மிஸ்க்கு ஆப்ஸை காட்ட போறேன். இங்க பாரு பேபி, ஃபர்ஸ்ட் டைம் நீ காட்டும் போதே நான் முறைச்சேன். இன்னொரு டைம் காட்டினேன்னு வச்சுக்கோ, நான் காட்டுவேனே. நோ ஜேகே, காட்டக்கூடாது. நான் காட்டுவேன், நீ எதுவுமே சொல்லக்கூடாது. அங்க நீ ரியாக்டே பண்ணிடக்கூடாது, முறைக்கிற மாதிரிலாம் போன தடவை பண்ண மாதிரி. இங்க பாரு, அப்புறம் நான் பேச மாட்டேன். அங்க ஸ்டேஜ்ல வேணா நடிப்பேன் அவங்க கூட நல்லா இருக்க மாதிரி. அப்புறம் இங்க வந்து கோச்சுக்குவேன். இல்ல, நீ கோச்சிக்க கூடாதே. நான் கோச்சுக்குவேன் ஜெயே. இங்க பாரு, தயாங் பத்தி உனக்கு தெரியும். கோவமா இருந்தா கோவமா தான் இருப்பேன், சொல்லிட்டேன். நீ கோச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வம்பிழுத்து விட்டு போயிடுறான். அப்படியே ப்ராக்டிஸ்க்கு எல்லாரும். அப்போ நெக்ஸ்ட் டே கான்சர்ட். அப்படியே கான்சர்ட் நடந்துட்டு இருக்கு. அதுல ஜிம்மின்லாம் தலைவன் செம்ம லாங் ஹேரை வச்சுட்டு பார்க்கவே உண்மையாவே ஏஞ்சல் ஜிம்மின் மாதிரி இருக்கான். சுகாலாம் அப்படியே உண்மையான பூனைக்குட்டி மாதிரி. ஜிம்மின் சுகாவோட மொமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கியூட் கியூட்டாவும் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஜிம்மின் பாக்குறான், நல்லா பூனைக்குட்டி மாதிரி பல்ல பல்ல காட்ட வேண்டியது. என்ன பாரு, இப்ப நான் தான் டாப் மாதிரி இருந்துட்டு இருக்கேன், நீ பாட்டம் மாதிரி இருக்க. மிலிட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி எங்க சுகாவை எப்படி அனுப்பி வச்சா, மிலிட்ரி முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இந்த ஜேஹப் பையன் இருக்கானே, அப்பா பாப்பா பாப்பா போறதுக்கு முன்னாடி அப்படியே அப்பாவி மாதிரி இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் ஜேஹோப்பா டே டான்ஸ் கிங்க கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா போடுற. மிலிட்ரியில உன்னை அவனுக்கும் சூனியம் வச்சு விட்டானுங்கடா, அமைதி அனுப்புன பிள்ளைய ஆளாவாரமா அனுப்பி விட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ ஜேகே தயங்க பாக்குறான். என்ன ஆர்மிஸ்க்கு என்னோட ஆப்ஸை காட்டுட்டா? பேபி வேணாம் பேபி, உண்மையில டென்ஷன் ஆயிடுவேன். அது நான் மட்டும்தான் பார்க்கணும், ஆர்மிஸ் எல்லாம் பார்ப்பாங்க, எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதா? நான் காட்டுவேன். வேணா பேபி, அங்கே நான் மட்டும்தான் கை வைக்கணும், நான் மட்டும்தான் முத்தம் கொடுக்கணும், நான் மட்டும்தான் பார்த்து ரசிக்கணும். இட்டுப்பு வேற அழகா இருக்கும். அப்புறம் ஸ்டேஜ்லேயே வச்சு நல்லா பிடிச்சிடுவேன். அப்புறம் ஸ்டேஜை விட்டு இறங்கினதும் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும், ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. ஏன்னா ஜேஹோப் தான் ஆல்ரெடி நம்ம 2 பேரும் சேர்ந்தா ஒரு மாதிரி சத்தம் வரும்னு ஷலார முன்னாடி சொல்லிட்டான்ல. அந்த சத்தம் தான் விடாம கேட்டுட்டே இருக்கும். என்ன ஃப்ரெடியா? ஓஹோ, இப்படி என்னெல்லாம் மிரட்டலான்னு பாக்குறியா? ஆர்மிஸ் இதோ உங்களுக்காக அப்படின்னு தயங்கோட பேச்ச கேட்காம அப்படியே தூக்கி தூக்கி காட்டுறான். ஜிம்மினோடதையும் அப்படியே தூக்குறான். தயாங்கா கோவப்படக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சும்மா பார்த்துட்டு இருக்கான். பொசசிவ் ஆகுறியா தயம்? நல்லா ஆகு நல்லா ஆகு. ஐயோ கியூட்டா இருக்கானே பொசசிவ் ஆகும்போது. ஐயோ என் செல்ல அழகே. ஆனா இப்ப நான் காட்டிட்டேன், மனசுக்குள்ளே நான் நல்லா வச்சு திட்டிட்டே இருப்பான் அப்படின்னு அப்படியே இந்த கான்செப்ட் முடியுது. தயங்கும் அப்படி நல்லா இருக்க மாதிரி தான் காட்டிக்கிறான். ஜேகே தயாங் நல்லா தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் எதுவுமே இருக்காது. ஜேஹோப்பும் டே ஆரம்பு என்னடா இந்த 2 லவ் பேர்ட்ஸும் இன்னும் சண்டை போட்டுக்காம இருக்கானுங்க. டே ஜேஹோப்பா, இன்ன வரைக்கும் 2 பேரும் சண்டை போடலன்னு நினைக்கிறியா? தயாங் இப்ப ஜேகே எங்க வா அப்படின்னு கூப்பிடுவான் பாரு. அப்புறம் நீ சொன்னியே
2 பேரும் உள்ள போனா கிளாப் பண்ற சத்தம் தான் கேக்கும்னு அதை இப்ப நம்ம கேட்டுட்டே இருக்கணும்டா. வேணாம், அவங்க 2 பேரையும் தனியா விட்டுறலாம், வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ வந்ததுமே ஜேகேவை பார்த்து தயாங் செம்மையா முறைச்சிட்டு இருக்கான். ஜேகே உள்ளவா. ஐயோ கோல்டு டோன்ல வர சொல்றானே. ஜேகேக்கு வேலை இருக்கு தயம். ஐயோ என் க்ரஷ் வர என்ன கூப்பிட்டான், நான் போகணும். ஜேகே உள்ள வாண்ண. இங்க உள்ள வருவியா என்ன? வா. அதாச்சும் இந்த சாங்ல இந்த பாட்டுல கொஞ்சம் எனக்கு டவுட்டா இருக்கு, லிரிக்ஸ் இது போதுமா இல்ல மாத்திரலாமான்னு பாக்கலாம். அப்போ என் மேல கோவமா இல்லையா? சாச்சா, நான் இதுக்கு கோவமா இருக்க போறேன்? அதெல்லாம் இல்ல, கோவமாலாம் இல்ல. ஓ உண்மையாவே அப்போ என் மேல நீ கோவமா இல்ல தயம்? நான் இதுக்கு உன் மேல கோவப்பட போறேன்? அப்படிலாம் இல்ல, கோவம்லாம் படல. வா வா அப்படின்னு வலுக்கட்டாயமா அப்படி கை பிடிச்சி இழுக்கிறான். ஐயோ புடியே உடம்பு புடியா இருக்கே, என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு கூட்டிட்டு போய் கதவை சாத்தி விட்டுறான். அப்படியே கதவுக்கு பின்னாடி நிக்க வச்சு அவன் மேல போட்டு கழட்டிட்டு, இங்க தானே இதை தொலை தூக்கி காட்டின அப்படின்னு இடுப்பு சைடு போயிட்டு நல்லா அப்படியே உறிஞ்சி எடுக்கிறான். ஜேகேக்கெல்லாம் அப்படி தாங்க முடியல. தயம் என்னடா பண்ற? தயம் ஃபீல் பண்ணு பேபி. என்ன ஆர்மிஸ்க்கு நீ காட்டுறியா? ஐயோ இந்த இடுப்பு இருக்கு இல்லையானா இடுப்பு அப்படின்னு இடுப்பு போட்டு நல்லா நசுக்குறான். சொல்லு, நக்கி எடுத்துட்டு இருக்க, நீ காட்டுவியா அப்படின்னு அப்படியே ஜேகே கீழெல்லாம் கை கொண்டு போயிட்டு அங்கேயே அவனுக்கு அப்படியே பண்ணி விட்டுட்டு அப்படியே அவனோட நல்லா பண்ணிட்டு இருக்கான். இடுப்பு சைடு அப்படியே ஒரு மாதிரி மார்க் எல்லாம் ஆகுது. தயம் என்ன பண்ற தயம்? கிட்ஸ்லக்காலாம் வருது. கிட்ஸ்லக்கா வருதா? கிட்ஸ்லக்கா வருதா உனக்கு அப்படின்னு நல்லா வச்சு கொஞ்சிட்டும் அட் த சேம் டைம் அவனுக்கு நல்லா ஒரு மாதிரி ஹாப்பினஸையும் கொடுத்துட்டு இருக்கான். போ அந்த டேபிள் மேல படு. தயம் வேணா, படுன்னா போ. வேணா, இதுதான் உனக்கு. அது எவ்வளவு டைம் சொல்லிருக்க, அந்த இடுப்பு நான் மட்டும்தான் பார்க்கணும், வேற யாருக்கும் காட்டாதுல்ல. அவ்வளோ கொழுப்பு இருந்துச்சுன்னா ஆர்மிஸ் கண்ணில் அப்படி குளிர்ச்சியை காட்டியிருப்ப. என் கண்ணில் ரத்த கண்ணீர் வந்துச்சு, இப்போ எனக்கு அப்படி குழுகுலுன்னு இருக்கணும். அப்படியா? அப்போ இப்போ சூடா இல்லையா? அப்போ இப்போ உனக்கு சூடா இல்லையா? என்ன சூடா இருக்கணும்? என்ன சூடா இருக்கணும்? இப்போ ஆகும் பாரு அப்படின்னு ஜேகே தயங்க பிடிச்ச அந்த டேபிள்ல தள்ளிட்டு அவனுக்கு மேல வந்து அவனோட எல்லாத்தையுமே தயங்கோட கழட்டிட்டு அப்படியே அவனுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்படியே வாயில வச்சு அப்போ ஜேகேயோட பின்மண்டையை பிடிச்சிட்டு அப்படியே தயாங்கும் நல்லா பண்ண வைக்கிறான். ஜேகேவால மூச்சே விட முடியல. தயாங்க அப்படியே கத்திட்டு இருக்கான். அப்படிதான் பேபி பண்ண, நல்லா பண்ண பேபி. நான் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன், ஆனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நினைச்சேன் ஸ்டார்ட் பண்றது மட்டும் பண்ணுவேன், ஆனா ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுறது. ஷினி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனை போட்டுட்டு அவனோட கழட்டிட்டு அப்படியே வச்சு நல்லா பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஜேஹோப் அப்படியே வர்றான். என்ன உள்ள ஏதோ கிளாப்பிங் சவுண்ட் எல்லாம் கேக்குது, அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கான் போல. இப்ப நம்பிச்சனும் டே இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. அப்புறம் என்ன, ஜேகே அப்படி படுத்திருக்கான். இப்ப சொல்லு அப்படின்னு தயாங்க அப்படியே போன் எடுத்துட்டு ஜேகேயோட ஃபேஸ் பக்கத்துல வச்சு அவனோட ஃபேஸையும் வச்சு இப்படி வீடியோ எடுக்கிறான். சொல்லு லைவா கேப்சர் பண்ணிக்கலாம், இனி காட்டுவியா? ஐயோ காட்டுறதுக்கு எதுக்குடா 30 நிமிஷமா என்ன காட்டுன்னு காட்டிட்ட. சொல்லு, எனக்கு எவ்வளவு பொசசிவ் ஆச்சு தெரியுமா? நான் அவ்வளவு அழகான அந்த இடுப்பா, அந்த இலியான இடுப்ப நீ காட்டுற, கோவம் வராதா? நான் அந்த ஸ்டைலிஸ்ட் கிட்டே போய் சண்டை போட்டேன், இனிமே அவனை இடுப்பு தர்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு ஆர்மிஸ்ட போட்டு விட்டுற, அப்புறம் அவங்க பாத்துக்குவாங்கன்னு. ஆனா நீ இலியான இடுப்ப காட்டிட்டு இருக்க, எனக்கு பொசசிவ் ஆகாதா? தயம் இதனால நீ ரொம்ப தாண்டா பொசசிவ் ஆகுற. ஆமா இது எந்த புரியுதா? இந்த இடுப்பு இருக்கே, இந்த ஷேப்லாம் யாருக்குடா கிடைக்கும்? எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த இடுப்புக்கு சொந்தக்காரன் நான் மட்டும்தான். பட்டா போட்டு பத்திரமே போட்டாச்சு, இதுக்கப்புறம் யாருக்கும் இல்ல. ஷாருங்க கை வச்சாலும் அவ்வளவுதான், எனக்கு செம பொசசிவ் ஆகும். டயர்டா இருக்குன்னா மடியில வந்து உட்காந்துக்கோ, இல்ல என் மேல வந்து படுத்துக்கோ, புரியுதா? இனிமே எதையாச்சும் காட்டணும்னு வச்சுக்கோ, இப்படிதான் தனியா கூட்டிட்டு வந்து முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே அப்படியே தயங்கோட நெஞ்சு மேல படுத்துட்டு, தயம் நீ
இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தயம் கூட நெஞ்சு மேலே போயிட்டு நல்லா கடிச்சு வச்சிட்டு இருக்கான். தயமும் கத்திட்டு இருக்கான். 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக கிகில் பண்ணிட்டே அப்படியே சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா போதும்னு நினைக்கிறேன், கொஞ்சமாக பார்த்துக்கலாம் அப்புறமா. பிகாஸ் நான் நிறைய டேக் மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் அந்தளவு நான் இன்னும் பார்த்ததையும் நான் நோட் பண்ண மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே. உங்களுக்கு என்னென்ன டேக்குப்போட மொமெண்ட்ஸ் ஃபேவரட்டானது இதை நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணால் நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கமெண்ட்டாக. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன்டா. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும். மேபி இந்த வீடியோ அந்தளவு வியூஸ் போகாது, ஐ நோ, பிகாஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் போடுறதுனால கண்டிப்பாக வியூஸ் செம்மையாக அடி வாங்கும். பட் இட்ஸ் ஓகே. நம்ம யாரெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் காட்டும்ல. ஸோ பார்க்கலாம். அண்டு ஒரு ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பானா இல்லை இதுக்கப்புறம் தான் பண்ணுவேனான்னு தெரியல. ஸோ பிரைட் கிட்ட எடிட் பண்ணிட்டு கொடுத்தேன், சிசி போட்டு கேட்டு. அவள் இன்னும் கொடுக்கல. ஸோ இந்த வீடியோக்கு போடுறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டா அப்படின்னா போய் ஷார்ட்ஸை செக் அவுட் பண்ணி அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் சும்மா ட்ரை பண்ண தோணுச்சு இந்த மாதிரி லைட்டாக ஒரு எடிட் கொடுக்கலான்னு. ஸோ அதனால தான். ஓகே ட்ரகீஸ், இங்கெல்லாம் என் பட்டுக்குட்டிங்க சரியா, எப்பயுமே நீங்கள் என் பட்டுக்குட்டிங்க தான். அண்டு இன்ஸ்டா ஐடி நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு, பாஸ்டல் ஆல்பர்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சேனலில் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி பாஸ்டல் லெகசிலாக்கா இன்ஸ்டா லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னு. நான் கீழேயும் என்னோட ஐடியை போட்டேன். யாராச்சும் சப்போஸ் லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா pastel__ ஆல்பர்ட்ரோஸ் அப்படின்னு மட்டும் போடுங்க, நம்மளோடது வரும். ஸோ பார்த்துக்கோங்க. எஸ், மிஸ் யூ ஆல் அண்ட் லவ் யூ ஆல். வீடியோவுக்கு மறக்காம ஹைப் பண்ணி லைக் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ட்ரகீஸ், எல்லாரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல். சராங்கே.